சட்டசபையில் நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களிப்பேன் என்று மயிலாப்பூர் எம்எல்ஏ நடராஜ் கூறியுள்ளது கட்சி தலைமையை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கும் இடையே அதிகார போட்டி நடந்து வரும் நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற சசிகலா பெங்களூரில் உள்ள பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னதாக அதிமுக சட்டமன்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆளுநரின் அழைப்பை தொடர்ந்து முதல்வராக பிப்ரவரி 16ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். மேலும் 15 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என முதல்வருக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களிடம் நேற்று எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இன்றும் அவர் எம்எல்ஏக்களை சந்தித்து பேச உள்ளார். இந்த சூழ்நிலையில் மயிலாப்பூர் எம்எல்ஏ ஆர் நடராஜன் பெரும்பான்மை எங்கு இருக்கிறதோ அந்த அணிக்கு ஆதரவு அளிப்பேன் என்று கூறியிருந்தார். நடராஜ் சொன்னது போலவே எடப்பாடி பழனிசாமி அணிக்கே பெரும்பான்மை இருந்து வருகிறது. இந்த நிலையில் பழனிசாமிக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக எம்எல்ஏ நடராஜ் இன்று அறிவித்துள்ளார். மக்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல வாக்களிப்பேன். கட்சி தாவல் சட்டத்தால் எனது எம்எல்ஏ பதவி போனாலும் எனக்கு கவலை இல்லை என்று நடராஜ் கூறியுள்ளார். நடராஜின் எதிர்ப்பின் மூலம் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆதரவான எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 124 123 குறைந்துள்ளது. இது குறித்து திரு நடராஜ் அவர்கள் நமக்கு அளித்த சிறப்பு பேட்டியில், நீங்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முடிவெடுத்துள்ளதாக தகவல் வருகிறதே என கேட்டதற்கு, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் முதலில் இருந்தே கட்சி இரண்டாக பிளவுபடக்கூடாது என்று சொல்லி வருகிறேன். அதுவே என்னுடைய விருப்பம். 2 பேரும் இணைய வேண்டும். ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி மக்கள் தங்களின் உணர்வுகளை என்னிடம் தெரிவித்துள்ளனர். அதற்கு மதிப்பளிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று கூறினார். நீங்கள் நாளை நடக்கும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வீர்களா என கேட்டதற்கு, மக்களின் விருப்பப்படியே நான் வாக்களிப்பேன் என்று கூறினார். மக்கள் என்ன கருத்தை உங்களிடம் தெரிவித்தார்கள் என கேட்டதற்கு, பழையபடி ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான ஆட்சியை மக்கள் விரும்புகின்றனர் என்று கூறினார். ஓ பன்னீர்செல்வத்திற்கு நீங்கள் ஆதரவு என்று சொல்லலாமா என கேட்டதற்கு, அப்படி நீங்கள் தான் சொல்கிறீர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி இரண்டாக உடையக்கூடாது என்று பதிலளித்தார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.